அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவர் வரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேன். பஞ்சபூத சேர்க்கையான மண், விண், நீர், நெருப்பு, காற்று எல்லாவற்றிலும் கடந்து எங்களை ஞான குருவாக இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய பீடாதிபதியினுடைய திருவடிகளை மனம் மொழிகளால் நினைத்து வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஐயருக்கான சாமி பெரியவர் அல்ல, அவர் அனைவருக்குமான சாமி. அவர் அனைவருக்குமான சாமி சொன்னது யாரு? வானதி திருநாவுக்கரசு. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த தொடர்ல பல இடங்களுக்கு நாம் பயணப்படுகின்றோம். சில பிருந்தாவனங்களை நேரில் சென்று பார்க்கிறோம். பெரியவருடன் கடந்து உறவாடிய அன்பர்களோடு நேரில் சென்று குறிப்பெடுத்து வந்து உள்ளதை உள்ளபடி பல்வேறு நூல்களை ஆராய்ந்து ஒரு ஆராய்ச்சி நோக்கில் உங்கள் தருவதன் நோக்கம் அடுத்த தலைமுறைக்கு பெரியவருடைய பெருமை தெரிக வேண்டும். இந்த மண்ணுலகில் ஒரு 100 ஆண்டு காலம் இப்படிப்பட்ட தன்னை உருக்கி கொண்டு ஒரு ஞான வேள்வி சித்தராக இந்த மண்ணை காப்பதற்கான மகானாக வாழ்விய ஞான புருஷர் மகா பெரியவர் என்பதை ஒவ்வொரு உள்ளங்களும் உணர வேண்டும் என்பதுதான் இந்த காஞ்சி மகான் தொடரின் நோக்கம். வானதி திருநாவுக்கரசு உங்களுக்கு தெரியும். வானதி பதிப்பகம்னாலே நம்ம கண்ணு முன்னாடி வர்றது தெய்வத்தின் குரல். அதை அப்படியே வச்சுக்கோங்க. அந்த தெய்வத்தின் குரல் நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டாங்க. தெய்வத்தின் குரலை தெரியாமையும் நிறைய பேர் இணையதளத்துல பேசுறாங்க, தொலைக்காட்சியில பேசுறாங்க. வருத்தமா இருக்கு, தப்பு தப்பா பேசுறாங்க. 7 வால்யம் இருக்கு, 7 வால்யம். பெரியவர் சொல்ல சொல்ல எழுதியவர் ரா கணபதி. அதை அப்படியே வச்சுக்கோங்க. அந்த 7 பாகத்தையும் அவர் சொல்லி எழுதிய ரா கணபதியை எங்கிருந்தே நாம் வணங்குகின்றோம். இந்த மண்ணுலகில் தன்னை கரைத்து கொண்டு நம்முடைய சங்கரா தொலைக்காட்சி நாளெல்லாம் இந்த இந்து சமயத்தில் நம்முடைய தர்மம் தலைக்க அதர்மம் அழிய பாரத தேசத்தில் ஆன்மீகம் கரைபுரண்டு ஓட வேண்டும் என்கின்ற நோக்கம். அதற்கு என்ன காரணம்? மகான்களை பற்றிய தொடர்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்களை பற்றிய உபன்யாசங்கள், ஹரிகதைகள், பஜன்கள், பாடல்கள், பரதநாட்டியம் என்று எல்லாவற்றையும் பண்பாட்டு செய்தியோடு ஒளிபரப்புவதைப் போல வானதி திருநாவுக்கரசுக்கு, யாருக்கு? வானதி திருநாவுக்கரசுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. எந்த ஆன்மீக புத்தகம் எழுதினாலும், எந்த நூல் எழுதினாலும் முதல் பிரதியை எடுத்து வச்சிருவாரு. அந்த வாரத்தின் இறுதியில் காஞ்சி மடத்துக்கு சென்று 3 பேரிடத்திலும், பெரியவாளிடத்தில், புது பெரியவாளிடத்தில், பால பெரியவாளிடத்துல கொடுத்துருவாரு. பெரியவர் கையால தொட்டு ஆசி வணங்கிய பிறகுதான் அந்த பிரதியினுடைய விற்பனை வரும். இப்ப கிராமங்கள்ல எல்லாம் வயல்வெளிகள்ல நெல் அறுவடை செஞ்சாங்கன்னா முதல் படி சுவாமிக்குன்னு கொடுப்பாங்க. தேங்காய் இருந்தா தேங்காவை பறிச்சு சாமி, மாங்காய்னா மாங்காய். இது விவசாய பெருமக்களுடைய அளவு கடந்த அன்பு. இந்த மண்ணில் நாங்கள் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு எங்களுக்கு எல்லாம் தந்த இறைவா, உனக்கு எங்களுடைய முதல் பொருளை காணிக்கையாக்கிறோம். அதுபோல இவர் என்ன பண்ண முடியும்? ஒரு பதிப்பாசிரியர் புத்தகத்தை பெரியவருக்கு காணிக்கையாக்குவார். இந்த அளவு கடந்த அன்புனால பெரியவர் என்ன பண்ணுவார்? கை நிறைய கல்கண்டு, விபூதி, குங்குமம், பிரசாதம் கொடுத்து விடுவார். அதை வாங்கிட்டு மற்றவங்க மாதிரி தாங்கிட்டு குடும்பத்தாருக்கு கொடுத்து நண்பர்களுக்கு கொடுக்கல வானதி திருநாவுக்கரசு. ஒவ்வொரு வாரமும் அந்த வீக்கெண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சனி ஞாயிறில் சென்னையில் உள்ள, தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையில் உள்ள ராயப்பேட்டையினுடைய அரசு பொது மருத்துவமனைக்கு போய் எல்லாருக்கும் விபூதி, குங்கும, பிரசாதம், கல்கண்டை கொடுத்துட்டு, சுவாமி உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி கொடுத்து விட்டார்னு பெரியவர் கொடுக்க சொன்னதாக கொடுத்து அவர்களுடைய இதயத்தில் நம்பிக்கையை வளர்த்த ஒரு ஞான மனிதர். அவரை கைகூப்பி வணங்குகிறேன். அவர் கடவுளுடன் 2 சேர்ந்து விட்டாலும் பெரியவரை கேட்காம எந்த காரியமும் செய்யாத அவர் வாழ்க்கையில அவர் சொன்ன இந்த வரி இருக்கு பாருங்க. அவர் ஐயருக்கான சாமி இல்லை, அனைவருக்குமான சாமி. அவங்க வெளியிட்ட நிறைய புத்தகங்கள்ல வரலாறு எழுதுறாரு, தெய்வத்தின் குரல் தந்தாரு, இந்து சமயத்தினுடைய மேன்மையை சொன்னாரு, நம்முடைய வழிபாட்டு முறைகளை சொன்னாரு. பெரியவர் சித்தியான பிறகும் திருநாவுக்கரசுக்கு அருள் பாலிச்சிருக்காரு. அன்னைக்கே எப்படிங்கிறத சொல்றேன். 1998 ஜனவரி 8ஆம் தேதி விண்ணுலகத்தில் 2.5 எம்பெருமானோடு கடந்து விட்டார் மகா பெரிய சுவாமிகள். காஞ்சிபுரம் ஜன சமுத்திரம். திருநாவுக்கரசு போகாம இருக்க முடியுமா? போயிட்டாரு.
எல்லோரும் சாறை சாறையாக மக்கள் வெள்ளமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல எப்படிதான் நான் பெரியவரை பார்த்து 2 சொட்டு கண்ணீர் விட போறேன்னு தவிச்சு ஒரு இடத்துல தனியா நின்ன போது அன்றைக்கு இருந்த காவல்துறையினுடைய மூத்த அதிகாரி IPS அதிகாரி திலகவதி IPS அவர்கள், என்ன வானதி திருநாவுக்கரசு மாதிரி இருக்கேன்னு போய் பார்த்து என்னங்கய்யான்னு கேட்டோன்னே அவர் விவரத்தை சொன்னோன்னே கையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போய் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அவங்க போலீஸ்காரங்களை போட்டு பெரியவர் பக்கத்தில் நிற்க வச்சு, எவ்வளவு நேரம் வேணாலும் நில்லுங்க, அவருடைய குரல் அல்லவோ நீங்கள்னு நிற்க வச்சுட்டாராம். அழுது முடிஞ்சு 2.5 அவரிடத்தில் ஞானபூர்வமாக ஆசி பெற்று கொண்டு வந்த அந்த வானதி திருநாவுக்கரசு மறைவதற்கு முன்பு கைப்பட ஒன்று எழுதுகின்றார். அவர் வாழும் காலத்தில் எனக்கு நிறைய அருள் புரிந்தார். என் வாழ்க்கையின் வியாபாரத்தை உயர்த்தினார். ஆன்மீகம் தலைப்பதற்கான என்னுடைய ஒவ்வொரு படையலையும் அவருக்குத்தான் நான் நேவேத்தியம் வைப்பதைப் போல புத்தகம் வைத்தேன். ஆனால் இன்றைக்கு இயற்கையோடு இணைந்த பிறகும் கூட எங்கோ ஒரு மூலையில் லட்சத்தில் ஒருவனாக நின்று கொண்டிருந்த என்னை திலகவதி அம்மா கைப்பிடித்து அழைத்து வந்ததாக நினைக்கவில்லை. பெரியவரே என்னை கைப்பிடித்து அருகில் நிற்கச் செய்து அருளாசி கொடுத்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். வேண்டியவர் வேண்டாதவர் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் ஆசி வழங்கிய மகா பெரியவர் ஐயருக்கான கடவுள் அல்ல, அனைவருக்குமான கடவுள். சொன்னது வானதி திருநாவுக்கரசு. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.